Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட third chapter pair of linear equations in two variables ஓட introduction பார்க்க போறோம். இந்த வீடியோ நம்ம என்ன கத்துக்க போறோம் பாத்தீங்கன்னா what is linear equation and two variables ஓட value எப்படி கண்டுபிடிக்கிறோம் through algebraic method and through graphical method. And அதுக்கப்புறம் வந்து what is the solution, what is consistent, inconsistent இதெல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம இந்த சாப்டரோட ஹெட்டிங் இருக்கு இல்லையா pair of linear equation in two variables அதுக்கான definition first நம்ம பார்க்கலாம். A linear equation in two variables is an equation that can be expressed in the form ax plus by plus c equal to 0 where a, b, c are constants and x and y are the two variables. இப்போ linear equation அது ஒரு algebraic expression. இது வரைக்கும் வந்து single equation and single variable வச்சு நம்ம sum solve பண்ணிருக்கோம். ஆனா இந்த டாபிக்ல வந்து நம்ம ரெண்டு equation at same time ரெண்டு variable வச்சு நம்ம solve பண்ண போறோம். இங்க வந்து a, b, c value வந்து constants. So constantனா அந்த value மாறாது. As usual x and y வந்து variables அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் இங்க எழுதுறேன் 3x plus 5y plus 6 equal to 0. இப்போ இங்க 3 தான் வந்து a வேல்யூ and 5 வந்து b 6 வந்து c. இப்போ இந்த x and y வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஷன் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த வேரியபிள்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பவர் வந்து 1 இருக்கும். ஸோ நம்ம அந்த ஹையஸ்ட் பவர் சொல்லுவோம் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள்ஸோட பவர் வந்து 1 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இப்போ சப்போஸ் பவர் 2 வந்தா குவாட்ராட்டிக் சொல்லுவோம், வேற 3 இருந்ததுன்னா கியூபிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். நீங்க ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் சாப்டர் படிச்சிருப்பீங்க பாலினாமியல்ஸ்ல. இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம், ரெண்டு வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஆனா எப்படி பண்ண போறோம், எந்த மெத்தட்ல பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து கிராஃபிக்கல் மெத்தட், இன்னொன்னு வந்து அல்ஜிப்ரைக் மெத்தட். இப்போ நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்ல இந்த மாதிரி கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். கிராஃபிக்கல் லைன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு parallel இருக்கு, intersect இருக்கு, coincide இருக்கு. ஓகேங்களா? at the same time one more point பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல நம்ம டிரா பண்றோம் இல்லையா, linear equation டிரா பண்ணும்போது லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் இருக்கும். இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ரெண்டு லைன் இப்படி இருந்ததுன்னா இட்ஸ் a parallel line. ஸோ ரெண்டுமே வந்து ஒன்னோட சேராது, இன்டர்செக்ட் பண்ணாது. சப்போஸ் அந்த லைன் வந்து ஒரு லைன் இப்படி ஒரு லைன் இப்படி வந்ததுன்னா இதுக்கு பேர் வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். அண்ட் இந்த ஜாயினிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இன்டர்செக்ஷன் பாயிண்ட், இதுக்கு பேர் வந்து சொல்யூஷன் சொல்லுவோம். இங்க ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் சொல்யூஷன். இப்போ பேரல் லைன் பாத்தீங்கன்னா சொல்யூஷன் இருக்காது, ஏன்னா ரெண்டு லைனும் வந்து இன்டர்செக்ட் பண்ணாது, அப்போ அது வந்து நோ சொல்யூஷன். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோயின்சைட். இப்போ ஒரு லைன் இருக்கு, அது மேலே இன்னொரு லைன் நம்ம ஓவர்லாப் பண்ணோம்னா இட்ஸ் கால்ட் அஸ் கோயின்சைட் லைன்ஸ். அதே பாயிண்ட்ஸ்ல நமக்கு இன்னொரு பாயிண்ட்ஸும் கிடைக்கும், அதுக்கு பேர் வந்து கோயின்சைட் லைன்ஸ். இங்க வந்து நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு லைன் வந்து பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம டிரா பண்ணிருக்கோம். அந்த லைன் மேலே ஓவர்லாப்பிங்கா இன்னொரு லைனா இருக்கும் போது we get more points in coincide lines. இப்போ இத நீங்க முக்கியமா என்ன மைண்ட்ல வச்சுக்கோன்னு பாத்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷனாலே வந்து நமக்கு கிராஃபிக்கல் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கும். சோ இந்த மாதிரி கர்வோ, இந்த மாதிரி பாராபோலா அந்த மாதிரிலாம் லைன்ஸ் வராது, அது நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் ஆர் த பேர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோம், அந்த ஈக்குவேஷன் நடுவுல இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, நம்ம கம்பேர் பண்றோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து என்ன சிமிலாரிட்டி இருந்தது அப்படின்னா we get parallel lines, intersecting lines, coincident lines கிடைக்கும், அது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா a1 a2 not equal to b1 by b2. நான் இங்க கிளியரா எழுதிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், ஒரு ஈக்குவேஷன் இங்க எழுதிக்கிறேன் 4x plus 2y equal to 5. இது ஈக்குவேஷன். and one more பாத்தீங்கன்னா 6x plus 3y equal to 10. இது வந்து first equation, இது second equation. இந்த equation நம்ம எதுக்கு போடுறோம்னா லைன்ஸ் நம்ம draw பண்றோம் இல்லையா, கிராஃபிக்கல் லைன் பண்ணும்போது இது வந்து ஒரு லைன் நம்ம கொடுக்கும், இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு லைன் கொடுக்கும். அந்த பாயிண்ட்ஸ் நம்ம பேஸ் பண்ணி லைன்ஸ் draw பண்ணுவோம். அதுக்காக தான் we are taking two equations. and one more thing, இங்க பாத்தீங்கன்னா a1 and a2 இருக்கு. இப்போ இங்க x and y பாத்தீங்கன்னா வேரியபிள் unknown value, whereas இதெல்லாம் வந்து a. இது 4 வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, அப்போ இது வந்து a1, இது வந்து b1 and இது வந்து c வேல்யூ. ஓகே, c1 நம்ம எடுத்துக்கலாம். and இங்க இது பாத்தீங்கன்னா a2, இது வந்து b2, இது வந்து c2 வேல்யூ. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இப்படியே எழுதிக்கலாம் 4x plus 2y plus 5 equal to 0. இப்படியே எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. பட் நான் வந்து ஈக்குவல் டு இங்க போட்டுட்டேன், 5 வந்து இங்க மாத்திருக்கேன். ஸோ மாறும்போது சைன் மாறும், பட் நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக இப்போ பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா a1 by a2 not equal to b1 by b2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வந்து a வேல்யூ அண்ட் a2 வேல்யூ
not equal to b1 and b2 வேல்யூ ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இல்ல அப்படின்னா அதுக்கோட கிராஃப் பாத்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு இப்படி ஒரு லைன் கிடைக்கும், அது செகண்ட் லைன் வந்து இப்படி கிடைக்கும். அப்போ இங்க வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கிடைக்கும், இங்க நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து யூனிக் சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க. யூனிக்கானது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா இன்டர்செக்ஷன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தான் நம்ம ரெண்டு லைனும் ஜாயின் ஆகும் இல்லையா? அப்போ அது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் we get one solution. அதான் யூனிக் சொல்யூஷன். அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்ட். கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் இருந்தது அப்படின்னா கன்சிஸ்டன்ட். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாங்க எழுதுறேன். செகண்ட் கண்டிஷன் வந்து இது இந்த ஈக்குவேஷன் நாங்க எழுதுறேன். a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. இந்த கண்டிஷன் இருக்கும்போது நமக்கு லைன் வந்து parallel கிடைக்கும், இங்க வந்து சொல்யூஷன் கிடைக்காது. and also inconsistent. so ரெண்டு லைன் வந்து இப்படி இருக்கு, ரெண்டுமே ஜாயின் ஆகல, அப்போ parallel lines இருக்கு, எந்த பாயிண்ட்ல வந்து intersect ஆகல அப்படின்னா அங்க சொல்யூஷன் கிடைக்காது, and அது வந்து inconsistent. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் பார்க்கலாம். நான் இங்க எழுதிறேன். a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. இங்க பார்த்தா எல்லா வேல்யூ ஈக்குவலா வருது. அப்படி வந்து நமக்கு coincide lines, coincide or coincident lines. coincide lines என்னது? இப்போ ஒரு லைன் நீங்க டிரா பண்ணனும்னா அது மேலே வந்து one more line நம்ம டிரா பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த லைன் வந்து ஓவர்லாப்பிங் ஆகும். அதுதான் வந்து coincide lines or coincident lines. இங்க வந்து நமக்கு நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். infinite solution and also consistent. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஈக்குவல் இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுலயே வந்து நம்ம கத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக உங்களுக்கு ஒரு பேசிக் அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் பத்தி பார்த்தோம். அந்த லைன்ஸ் வந்து பேரலா இருக்கும், இன்டர்செக்டிங்கா இருக்கும், கோயின்சைட் லைன்ஸா இருக்கும், எல்லாம் பார்த்தோம். ஆனா அந்த கிராஃப் வந்து எப்படி பிளாட் பண்றது அது பார்க்கலாம். இப்போ நான் இங்க வந்து 2 ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், 1 and 2 இங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். x plus y equal to 4 இந்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் x வேல்யூ கொடுத்துக்கிறேன். x வேல்யூ வந்து நான் 0 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? y equal to 4. ஸோ நமக்கு y வேல்யூ வந்து 4 வந்துடும். ஸோ நீங்கள் x வேல்யூ வந்து 10, 9 அந்த மாதிரி போட்டுறாதீங்க, சின்ன நம்பரே போட்டுக்கலாம். இப்போ நீங்க வேல்யூ வந்து ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு ஒண்ணா கொடுக்க கூடாது, எனி ஒன் வேரியபிள் தான் கொடுக்கணும். அப்போதான் நம்ம வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கும். பாத்தீங்கன்னா இங்க வந்து நமக்கு x வேல்யூ வந்து 0 வந்துருச்சு, அண்ட் சேம் y வந்து 4 வந்துருச்சு. ஸோ நீங்க ரெண்டு வேரியபிள் கொடுத்தோம்னா நம்ம சால்வ் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. x by y நமக்கு என்ன கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து x வேல்யூ நான் 0 கொடுத்தேன், அப்போ எனக்கு y வேல்யூ வந்து 4 கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா x வேல்யூ நான் வந்து 1 கொடுத்துறேன், plus y equal to 4. அப்போ என்ன ஆகும்? y equal to இந்த 1 நான் இங்க மூவ் பண்ணோம்னா 4 minus 1 ஆயிடும். அப்போ y equal to 3. இப்போ எனக்கு செகண்ட் பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம லைன் டிரா பண்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் லைனுக்கான பாயிண்ட்ஸ் இது. கிராஃப் லைன் டிரா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். இதுக்கு நான் வந்து x and y வேல்யூ நான் இங்க எழுதிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x minus y equal to 2. இங்க எழுதிக்கிறேன். x minus y equal to 2. இங்க வந்து நம்ம y வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். x மைனஸ் வந்து இங்க நான் y வேல்யூ வந்து நான் 0 எடுத்துக்கிறேன், equal to 2. அப்போ எனக்கு என்ன ஆகும்? y வந்து இங்க மூவ் ஆச்சுன்னா 2 plus 0. இப்போ எனக்கு x வேல்யூ என்ன கிடைக்கும்? x equal to 2. ஸோ நான் y வந்து 0 எடுத்தேன், எனக்கு x வேல்யூ வந்து 2 கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? x வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நான் வந்து x வேல்யூ வந்து I give 3. ஸோ 3 minus y equal to 2. இப்போ என்ன ஆகும்? minus y equal to 3 இங்க மூவ் ஆச்சுன்னா 2 minus 3 மாறிடும். அப்போ minus y equal to minus 1. ஸோ 2 minus 3 minus 1. இங்க minus கேன்சல் ஆயிடும், நமக்கு y equal to 1 கிடைச்சிடும். இப்போ எனக்கு x வேல்யூ என்ன எடுத்தேன்? 3 எடுத்திருக்கேன். ஸோ x is 3, y equal to 1. செகண்ட் லைனுக்கான ரெண்டு பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம கிராஃப் வந்து பிளாட் பண்ணலாம். இப்போ நம்ம கிராஃப் பண்ண போது ஸ்கேல் இங்கே யூஸ் பண்ணும். ஸோ நம்ம எந்த ஸ்கேல் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அது இங்கே எழுதணும். இப்போ நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 1 centimeter equal to 1 unit. இந்த ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x வந்து 0, y வந்து 4. ஸோ x 0 நம்ம என்ன பண்ணோம்? x வேல்யூ நோட் பண்ணக்கூடாது, y வேல்யூ எங்கே இருக்கு? 4ல இருக்கு. அப்போ y பாயிண்ட் வந்து 4. இப்போ நம்ம கிராஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் x வேல்யூ வந்து 0 இருக்கு, அப்புறம் வந்து 4 இருக்கு இந்த பாயிண்ட். இப்போ இப்படி இருந்தா நம்ம எப்படி கிராஃப் பிளாட் பண்ணோம்னா 0 வந்து நம்ம விட்டுறணும், ஓகேங்களா?
அதாவது x வேல்யூ 0 தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆனா y வேல்யூ எடுத்து எங்க இருக்கோ நம்ம அது மார்க் பண்ணும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து x 0 இல்லையா, நம்ம x 0னா இந்த பாயிண்ட் இதுதான் வந்து 0. இதுல இருந்து y வந்து 4. அப்போ நமக்கு இந்த பாயிண்ட் தான் நமக்கு 0 and 4. எப்பவுமே x வேல்யூ ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் y வரணும். ஓகே, ஸோ 0, 4 வேல்யூ நம்ம மார்க் பண்ணிட்டோம். செகண்ட் வந்து 1 and 3 இருக்கு. ஸோ x வந்து 1, y வந்து 3. அப்போ இந்த பாயிண்ட் 1 and 3. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்கேல் டிரா பண்ணிக்கிறோம். ஒரு லைன் டிரா பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் லைனுக்கான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா x வந்து 2, y வந்து 0. ஸோ y 0 நம்ம y எடுத்துக்கூடாது, 0 இங்கே தான் இருக்கும், yக்கும் xக்கும் ஒரே 0 தான் இருக்கும். அண்ட் இப்போ x 2னா நமக்கு இந்த பாயிண்ட். ஸோ இது வந்து x 2, y வந்து 0. செகண்ட் வந்து x 3, y 1. x 3 நமக்கு இந்த பாயிண்ட், y வந்து 1. அப்போ இந்த பாயிண்ட் x 3, y 1 இந்த பாயிண்ட். இப்போ நமக்கு ரெண்டு பாயிண்ட் இங்கே வந்து கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ இங்கே இந்த ரெண்டு பாயிண்ட்டை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். நமக்கு இங்கே பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பக்கமும் வந்து இந்த லைன் ஜாயின் ஆகுது இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட் இதுவும் இதுதான் வந்து சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 3, ஒய் வேல்யூ வந்து 1. இப்போ இந்த சம்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3, 1. ஸோ எக்ஸ் 3, ஒய் வந்து 1. இதுதான் வந்து சொல்யூஷன். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் தான் நமக்கு சொல்யூஷன். இன்டர்செக்ஷன் லைன் எப்படி கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண்டிஷன் வந்து a1 by a2 not equal to b1 by b2. இந்த கண்டிஷன் வந்து நமக்கு லைன் வந்து இன்டர்செக்ஷன் லைன் கிடைக்கும். இப்போ நம்ம கிராஃப் டிரா பண்ணும் போது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 0 இருந்ததுன்னா அந்த கிராஃப் பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கும். அதே y 0 இருந்ததுன்னா வேல்யூ வந்து அந்த பாயிண்ட் வந்து x ஆக்சிஸ்ல நம்ம மார்க் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அதுல வந்து நமக்கு 3 லைன் கான்செப்ட் வந்தது, parallel lines, intersecting lines and coincident lines நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து algebraic மெத்தட். இதுல வந்து நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு, substitution and elimination. ஓகேங்களா. ஸோ இங்கே நம்ம வந்து ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ண போறோம். அண்ட் இங்கே வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ கொடுத்து சால்வ் பண்ண போறது இல்லை, ஒரு ஈக்குவேஷன் வச்சு அடுத்த ஈக்குவேஷனுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி பண்றது பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து x plus y equal to 16 நான் எடுத்திருக்கேன். So I write the equation x plus y equal to 16. இப்போ நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து LHS சைடு வச்சுட்டு இன்னொரு வேரியபிள் வந்து RHS சைடு மூவ் பண்றேன். அப்போ x equal to 16, இந்த y இங்க மூவ் பண்றேன், அப்போ மைனஸ் y வந்துரும். இப்போ எனக்கு இது வந்து x வேல்யூ. ஒரு ஈக்குவேஷன் நம்ம வச்சு ஒரு வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேரியபிள் வேல்யூ எடுத்து அடுத்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். x வேல்யூ equal to 16 minus y. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேல்யூ எடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு, x minus y equal to 2. அப்போ இங்க x வேல்யூ என்ன இருக்கு, 16 minus y equal to 2. இப்போ இந்த ரெண்டு y இருக்கு இல்லையா, லைக் டேர்ம்ஸ் இருக்கு, அப்போ 2y மாறிடும். அப்போ 16 minus 2y equal to 2. இப்போ என்ன ஆகும், இந்த 16 நம்ம இங்க மூவ் பண்றோம் இப்படி. அப்போ minus 2y equal to 2 minus 16. minus 2y equal to 16 minus 2 என்ன வரும், minus 14. இப்போ y equal to இந்த 2 நம்ம இங்க மூவ் பண்றோம், minus 14 by minus 2 வந்துரும். minus minus cancel, 2 sevens are 14. அப்போ y value equal to 7. இங்க நம்ம ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நமக்கு y வேல்யூ 7 கிடைச்சிருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்றோம், தேர்ட் ஈக்குவேஷன் இந்த y வேல்யூ நம்ம அப்ளை பண்றோம். அப்போ x equal to 16 minus y. அப்போ x equal to 16, y வேல்யூ என்னது 7. அப்போ minus 7, which is x equal to 9. ஸோ நமக்கு x and y வேல்யூ கிடைச்சிருச்சு. இங்க வந்து நமக்கு x வேல்யூ கிடைச்சிருக்கு, x equal to 9, y வேல்யூ வந்து 7. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம x and y வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இப்போ அடுத்து நமக்கு எலிமினேஷன் மெத்தட் இருக்கு, இது நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கேயும் வந்து நமக்கு 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, 1 and 2. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து இதை ஈக்குவல் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கு, x plus y equal to 5. இங்க செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்கு, 3x minus 2y equal to 4. இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஈக்குவேஷன் வந்து இன்னொரு ஈக்குவேஷனோட சப்ட்ராக்டோ இல்ல அடிஷன் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா x வேல்யூ வந்து 1 இருக்கு, இங்க 1, ஆனா இங்க வந்து 3 and 2 இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன் தான் இது மைனஸ் பண்ண முடியும் இல்லையா.
அப்போ இதுக்கு ஈக்குவல் இந்த வேல்யூக்கு ஈக்குவலா நம்ம இங்க ஃபார்ம் பண்ணணும் வேல்யூ போடணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து டோட்டலா வந்து இங்க 3 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து x சால்வ் பண்ண போறோம். x பண்ணா x வேல்யூ நம்ம எடுத்துக்கணும். சப்போஸ் y இங்க 2y இருக்கு இல்லையா? அப்போ 2 நம்ம டார்கெட் பண்ணி சால்வ் பண்ணதா இருந்தா 2 நம்ம எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம் இன்டு either இந்த வேல்யூ ஆர் இந்த வேல்யூ நம்ம எந்த வேரியபிள் எடுக்கிறோமோ அந்த வேரியபிளோட வேல்யூ கோஎஃபிஷியன்ட் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க வந்து x டார்கெட் பண்றேன். அப்போ இன்டு 3 நான் பண்ணிக்கிறேன். இன்டு 3 பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ அப்படியே மாறும். ஸோ இன்டு 3 இன்டு எக்ஸ் 3x வந்துடும் அண்ட் 3 இன்டு y பிளஸ் 3y ஈக்குவல் டு 3 இன்டு 5 15. இங்கே வந்து பிளஸ் சைன் இருக்கு, பிளஸ் பிளஸ் இங்கேயும் பிளஸ். இங்கே நம்ம சால்வ் பண்ணும்போது சைன்ஸ் மாறும். இங்கே பிளஸ் இருந்தா இங்கே மைனஸ். இந்த ஈக்குவேஷன் நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை. இந்த ஈக்குவேஷன் நம்ம வந்து சைன்ஸ் மாத்துறோம். இங்கே மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும், இங்கே வந்து மைனஸ் வரும். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனும் இதோட சைன்ஸ் இந்த ஈக்குவேஷன் சைன் தான் நம்ம பார்க்கணும். இங்கே -3 இருக்கு, இங்கே +3 இருக்கு. அப்போ என்ன ஆகும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 0. இங்கே வந்து -3 இருக்கு, -2 இருக்கு. அப்போ என்ன ஆகும் -5y வரும். இங்கே -15 இது வந்து +4. ஸோ -15 + 4 நமக்கு -11 ஈக்குவல் டு -11. இப்போ என்ன பண்றோம் y இங்க வச்சிட்டு இந்த 5 வந்து நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்போ -11 by -5 which is y equal to இந்த minus minus cancel ஆயிடும். அப்போ 11 by 5 is the y answer. இப்போ இந்த y வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்றோம் இதுல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் நம்ம y வேல்யூ அப்ளை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ x plus y equal to 5. இப்போ x plus y என்ன வந்தது 11 by 5 equal to 5. இப்போ நான் x இங்க வச்சிட்டு equal to 5. இது வந்து இங்க மூவ் ஆனா -11 by 5. இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்கிறோம். ஸோ LCM ஸ்டெப் இங்க எழுதிக்கிறேன். x equal to 5 into 5 25. 25 minus 11 by 5 which is x equal to 114 by 5. So 14 by 5 is the x value. இப்போ நமக்கு y என்ன கிடைச்சது 11 by 5 x equal to 14 by 5. So இது நமக்கு ரெண்டு வேரியபிளோட ஆன்சர் நம்ம த்ரூ எலிமினேஷன் மெத்தட்ல கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சப்போஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் சாப்டர் எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.